ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எதிர்பார்க்காத நேரம் திடீர்னு வருமானம் நின்னுட்டா, இல்ல ஒரு பெரிய மெடிக்கல் செலவு வந்தா, வேற ஏதாவது நெருக்கடி, அப்போ உங்களோட நிதி நிலைமை என்னாகும்? அந்த ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குமே, அந்த ஸ்ட்ரெஸ், அதை சமாளிக்க நீங்க தயாரா? உங்களுக்கு அந்த மன அமைதி இருக்கா? இன்னைக்கு நம்ம தணிக்கையாளர் திரு S.J. ரகுநாதனோட ஆய்வு வச்சு பண்ணிட்டு இருக்கிற பணக்காரராவது எப்படி தொடரோட கடைசி பாடத்தை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் பணத்தை பத்தினது மட்டும் இல்ல, உங்க நிதி பாதுகாப்பு, அப்புறம் அதனால கிடைக்கிற மன அமைதி, இதுக்கெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்தை பத்தி விரிவா பேச போறோம். உங்க நிதி பயணத்துல இது ரொம்ப முக்கியமான கட்டம்னு ரகுநாதன் சொல்றார். அவர் சொன்ன 9 பாடங்கள்ல இது கடைசி பாடம். ஆனா முக்கியத்துவத்துல இது ஒன்றும் குறைஞ்சதில்ல. வாங்க இதுல என்ன இருக்குன்னு விரிவா பார்க்கலாம். சரி, இந்த இறுதி பாடம், பாடம் நம்பர் 9 என்ன சொல்லுதுன்னா, அவசர கால திட்டம் உங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை தரும். இதுக்கு ரொம்ப சிம்பிளா பேசிக்கா தெரியுது. ஆனா இதுக்கு பின்னால ஏதோ பெரிய விஷயம் இருக்கு போல தோணுதே இல்லையா? வெறும் சேமிப்புன்னு சொல்றதை விட அதிகமா? நிச்சயமா. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரகுநாதன் இத வெறும் பணப்பாதுகாப்புன்னு மட்டும் பார்க்கல, இது நேரடியா உங்க மன அமைதியோட சம்பந்தப்பட்டதுங்கிறாரு. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, சிறந்தத நம்பு, ஆனா மோசமான சூழலுக்கும் தயாராயிருன்னு. அதோட ஒரு நிதி வடிவம் தான் இது. பாருங்க, திடீர்னு வேலை போயிடலாம், இல்ல ஒரு மருத்துவ அவசரம் வரலாம், எது வேணா நடக்கலாம். அந்த மாதிரி கணிக்க முடியாத கஷ்டமான சூழலை சமாளிக்க ஒரு சேஃப்டி நெட், ஒரு பாதுகாப்பு வலை இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு அழுத்தமா சொல்றாரு. அந்த பாதுகாப்பு உணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் நாளைக்கு என்ன ஆனாலும் சமாளிக்கலாங்கிற தைரியத்தை கொடுத்து அவர் சொல்ற அந்த நிம்மதியான உறக்கத்துக்கு வழி செய்யுது. உண்மையை சொன்னா அந்த மன அமைதி கையில இருக்கிற பணத்தை விட மதிப்பதிகம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த மன அமைதிக்கு ஈடு இதே இல்ல. அப்போ இந்த அவசரகால திட்டத்துக்கு எவ்வளோ தொகை இருக்கணும்னு திரு ரகுநாதன் சொல்றாரு. அந்த பாதுகாப்பு வலை எவ்வளோ பெருசா இருக்கணும்? ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா? ஆமா, அதையும் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. பொதுவா உங்களோட அத்தியாவசிய செலவுகள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 5 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்கான செலவை சமாளிக்கிற அளவுக்கு பணம் இருக்கணும்னு பரிந்துரைக்கிறாரு. 5லேருந்து 6 மாச செலவு? ஆமா, இதுல அத்தியாவசிய செலவுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது வீட்டு வாடகை, சாப்பாடு, மளிகை சாமான், குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு, போற வர செலவு, EMI மாதிரி தவிர்க்க முடியாத செலவு. இதுல என்டர்டெயின்மெண்ட், ஆடம்பர செலவெல்லாம் வராது. இது முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. சரி சரி. ஏன் இந்த 5-6 மாசம்னா, ஒருவேளை வேலை போயிடுச்சுன்னா புது வேலை தேடவோ இல்ல ஒரு நெருக்கடியிலிருந்து மீண்டு வரவோ சராசரியா இவ்ளோ காலம் தேவைப்படலாம். அத வச்சுதான் அவரு சொல்றாரு. புரியுது. 5-6 மாசம் அத்தியாவசிய செலவு. ஆனா சிலருக்கு, குறிப்பா குடும்ப செலவு அதிகமா இருக்கிறவங்களுக்கு இதுவே ஒரு பெரிய தொகையா இருக்குமே. இதை எப்படி சேமிக்கிறது? உடனே இவ்ளோ பணத்தை ரெடி பண்ண முடியுமா? இதுக்கு ஏதாவது வழிமுறை சொல்றாரா ரகுநாதன்? நல்ல கேள்வி கேட்டீங்க. இது நிறைய பேர் யோசிக்கிற விஷயம்தான். ரகுநாதன் அதுக்கும் சில வழிகாட்டுதல் தர்றாரு. எடுத்த உடனே 6 மாச செலவுக்கான பணத்தை ரெடி பண்ணணும்னு இல்ல, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு மாசமும் உங்க வருமானத்துல ஒரு சின்ன பகுதியை, ஒரு 10% இல்ல உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை தனியா இதுக்காக ஒதுக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா? ஆமா, முக்கியம் என்னன்னா ஆரம்பிக்கணும், தொடர்ந்து செய்யணும். இத ஒரு தனி பேங்க் அக்கவுண்ட்ல வைக்கலாம், இல்லனா தேவைப்படும் போது உடனே பணமாக்கக்கூடிய, அதே சமயம் கொஞ்சம் பாதுகாப்பான வருமானம் தர்ற லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி திட்டங்கள்ல கூட வைக்கலாம்னு சொல்றாரு. நோக்கம் என்னன்னா, தேவைனா உடனே எடுக்கணும், அதே சமயம் சும்மா இருந்து அதோட மதிப்பு பணவீக்கத்தால குறையாம பாத்துக்கணும். இது ஒரே நாள்ல நடக்காது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா இலக்க அடைய முடியும். சரி, அப்போ இந்த அவசரகால நிதிங்கிறது ஒரு சேஃப்டி ஷீல்டு மாதிரி, ஆபத்துல நம்மள காக்க. இது ரொம்ப முக்கியம்னு புரியுது. ஆனா நம்ம தொடரோட தலைப்பே பணக்காரராவது எப்படி? இந்த பாதுகாப்புக்கு அப்புறம் உண்மையில செல்வத்தை உருவாக்க, அந்த லாங் டேர்ம் கோல் அடைய ரகுநாதன் என்ன சொல்றாரு? பொதுவா ஃபைனான்ஷியல் அட்வைசர் சொல்ற அந்த மந்திரம் என்ன? இந்த ஃபவுண்டேஷன் மேல எப்படி கட்டுறது? மிகச் சரியான கேள்வி. இத அந்த பெரிய படத்தோட சேர்த்து பார்க்கணும். அவசரகால நிதிங்கிறது பாதுகாப்புக்கான முதல் படி. ஆனா செல்வத்தை உருவாக்க, அதாவது பணக்காரர் ஆகணும்னா, ரகுநாதன் உட்பட எந்த நிதி நிபுணர்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்ற ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த அறிவுரை என்னன்னா, உங்க வாழ்க்கையோட ஆரம்ப கட்டத்திலே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும். எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. ஏன்
ஏன் அந்த ஆரம்பத்திலே ஆரம்பிக்கிறது அவ்வளவு முக்கியம்? கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சா முடியாதா? முடியும். ஆனா சீக்கிரம் ஆரம்பிக்கிறதுல ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதுக்கு காரணம் கூட்டு வட்டியோட சக்தி, பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட இத உலகின் 8வது அதிசயம்னு சொன்னதா சொல்வாங்க. ஓ, அப்படியா? ஆமா. சிம்பிளா சொன்னா, நீங்க முதலீடு பண்ற பணம் லாபம் சம்பாதிக்கும். அடுத்த வருஷம் உங்க அசல் பணமும் அந்த லாபமும் சேர்ந்து இன்னும் அதிகமா லாபம் சம்பாதிக்கும். இப்படியே உங்க பணம் அதுவாகவே இன்னும் பணத்தை ஈட்டி தர்ற ஒரு சைக்கிள் தான் அது. காலம் போக போக அதோட தாக்கம் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு சின்ன தொகைய நீங்க இளம் வயசுல முதலீடு பண்ண ஆரம்பிச்சா கூட, நீங்க ரிட்டையர் ஆகும்போது அது ஒரு பெரிய தொகையா வளர்ந்திருக்கும். அதனாலதான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கணுங்கிறது. கூட்டு வட்டி கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. சரி, முதலீடு பண்ணணும், சீக்கிரம் பண்ணணும். ஆனா எதுல முதலீடு பண்றது? பேங்க்ல பணம் வச்சிருக்கிறது முதலீடா? இங்கதான் ரகுநாதன் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. முதலீடுங்கிறது பணத்தை சும்மா சேமிச்சு வைக்கிறது இல்ல. பணவீக்கம்னு ஒன்னு இருக்கு இல்லையா? காலப்போக்குல பொருளோட விலை ஏறிட்டே போகும். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருளை அடுத்த வருஷம் அதே 100 ரூபாய்க்கு வாங்க முடியாது. ஆமா, விலைவாசி ஏறுது. அதுதான் பணவீக்கம். இது என்ன பண்ணும்னா, உங்க பணத்தோட வாங்கும் சக்திய கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடும். நீங்க முதலீடு பண்ற திட்டங்கள் இந்த பணவீக்க விகிதத்தை விட அதிகமா வருமானம் தரலன்னா, உண்மையில உங்க பணம் வளர்றதுக்கு பதிலா அதோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகும். பேங்க்ல கிடைக்கிற வட்டி பெரும்பாலும் பணவீக்கத்தை விட கம்மியா தான் இருக்கும். அதனால வெறும் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல பணத்தை வைக்கிறது நீண்ட கால செல்வத்தை உருவாக்க உதவாது. அப்போ பணவீக்கத்தை ஜெயிக்கிற முதலீடுகள்னு எதை சொல்றீங்க? ரகுநாதன் எதை பத்தி சொல்றாரு? ரகுநாதன் பொதுவா நீண்ட காலத்துல பணவீக்கத்தை தாண்டி நல்ல வருமானம் தர வாய்ப்பு இருக்கிற முதலீடுகளை யோசிக்க சொல்றாரு. உதாரணமா பங்கு சந்தை, ஈக்விட்டி மார்க்கெட், அப்புறம் பரஸ்பர நிதிகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதுலயும் குறிப்பா பங்கு சார்ந்த பரஸ்பர நிதிகள், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ரியல் எஸ்டேட் கூட ஒரு முதலீடு தான். ஆனா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அப்புறம் அதை உடனே பணமாக்க முடியாது. சரி. பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும். ஆனாலும் நீங்க நீண்ட காலத்துக்கு, அதாவது ஒரு 10, 15, 20 வருஷம்னு வச்சுக்கிட்டா, அது பணவீக்கத்தை விட நல்லாவே அதிக வருமானம் தர வாய்ப்பு இருக்குன்னு பழைய டேட்டா காட்டுது. இங்க முக்கியமானது நீண்ட காலம். ஷார்ட் டேர்ம்ல வர்ற ஏற்ற இறக்கத்தை பார்த்து பயப்படாம தொடர்ந்து முதலீடு பண்ணணும். உங்களோட ரிஸ்க் எடுக்கிற திறன், உங்க நிதி இலக்கு, இது எல்லாம் பொறுத்து சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும். தேவைப்பட்ட ஒரு நிதி ஆலோசகரை கேட்கலான்னு ரகுநாதன் சொல்றாரு. அப்போ நீங்க சொல்ல வர்றது, இந்த அவசர கால நிதிங்கிறது மன அமைதிக்கு மட்டும் இல்ல, இந்த நீண்டகால முதலீட்டு வெற்றிக்கும் இது ஒரு ஒரு மறைமுகமான சாவி மாதிரி இருக்கு. அப்படிதானே? ஒன்னு இன்னொன்னுக்கு எப்படி உதவுது? மிகச்சரியா சொன்னீங்க. இது ரெண்டும் ஒன்னோடு ஒன்னு ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. ரகுநாதன் இத ரொம்ப அழகா விளக்குறாரு. உங்க கையில போதுமான அவசர கால நிதி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க உங்க நீண்டகால முதலீடுகளை, அதாவது ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி விஷயங்களை நம்பிக்கையோட பண்ண முடியும். உதாரணத்துக்கு பங்குச்சந்தை திடீர்னு பயங்கரமா விழுதுன்னு வைங்க. அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு எதிர்பாராத செலவும் வருது. ரெண்டும் ஒரே நேரத்துல. ஆமா. கையில அவசர கால நிதி இல்லைன்னா என்ன செய்வீங்க? நஷ்டத்துல உங்க முதலீடுகளை விற்க வேண்டிய நிலைமை வரலாம் இல்லையா? அப்படி செஞ்சா அந்த கூட்டு வட்டியோட முழு பலனும் போயிடும். உங்க லாங் டேர்ம் ஃபைனான்சியல் கோல்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும். ஆமா, கஷ்டம்தான். ஆனா உங்ககிட்ட அவசரகால நிதி இருந்துச்சுன்னா, சந்தை இறங்குனாலும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. உங்க முதலீட்டை தொடரலாம். அந்த செலவுக்கு அவசரகால நிதியிலிருந்து எடுத்துக்கலாம். ஆக அவசரகால நிதிங்கிறது உங்க நீண்டகால முதலீடுகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி, ஒரு ஷீல்டு மாதிரி. அது உங்க முதலீட்டு பயணத்தை எந்த தடங்களும் இல்லாம தொடர உதவுது. அதே சமயம் அந்த நீண்டகால முதலீட்டு திட்டம் இருக்கிறதால அவசரகால நிதியை தாண்டி வீடு வாங்குறது, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, ரிட்டையர்மெண்ட் மாதிரி பெரிய இலக்குகளை உங்களால அடைய முடியும். ஒன்னு இன்னொன்னுக்கு உதவுது, பலப்படுத்துது. அருமை. ரொம்ப தெளிவா புரியுது. அவசரகால நிதியோட முக்கியத்துவம், சின்ன வயசுலயே முதலீடு பண்றதோட அவசியம், கூட்டு வட்டியோட பவர், பணவீக்கத்தை ஜெயிக்கிற முதலீடுகளோட தேவை, அப்புறம் இது ரெண்டும் எப்படி ஒண்ணுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு திரு ரகுநாதனோட ஆய்வு அடிப்படையில நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. ஆக மொத்தத்துல ரகுநாதனோட இந்த கடைசி பாடம், ஏன் இந்த முழு தொடரோட சாராம்சமே என்னன்னா, நிதி பாதுகாப்பும் செல்வத்தை உருவாக்குறதும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. எதிர்பாராத விஷயங்களுக்கு ஒரு அவசர கால நிதியோட தயாரா இருங்க. இது உங்க மன அமைதிக்கும் உடனடி பாதுகாப்புக்கும் ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல
பணவீக்கத்தை ஜெயிச்சு கூட்டு வட்டியோட சக்திய பயன்படுத்தி நீண்ட கால செல்வத்தை உருவாக்க இளம் வயசுலயே முதலீடுகளை ஆரம்பிங்க. இந்த 2 அணுகுமுறையும் சேர்ந்தாதான் ஒரு வளமான நிதி எதிர்காலத்துக்கு அடித்தளம் போட முடியும். பணக்காரராவது எப்படி? இந்த முழு தொடர்லையும் தணிக்கையாளர் எஸ்.ஜே. ரகுநாதனோட ஆய்வுகளை வச்சு நாங்க பகிர்ந்துகிட்ட தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்க நிதி முடிவுகளை எடுக்க இது ஒரு துணையா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இது மாதிரி ஆழமான, உங்களுக்கு உபயோகமா இருக்கிற அலசல்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கலந்துரையாடல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்துக்கள், கேள்விகளை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஆதரவு தான் இது மாதிரி இன்னும் நல்ல விஷயங்களை செய்ய எங்களுக்கு ஒரு என்கரேஜா இருக்கும். அப்புறம் இந்த முழு தொடரையும் முதல் பாடத்துல இருந்து இந்த கடைசி பாடம் வரைக்கும் உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க. நிதி ரீதியா அவங்களும் வளரணும், ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை திட்டமிடணும் நீங்க நினைச்சா தயங்காம இதை அவங்களுக்கு அனுப்புங்க. நல்ல நிதியறிவு எல்லாருக்கும் போய் சேரணும். அது மட்டும் இல்லாம செல்வத்தை உருவாக்குறதுக்கான சில செயல் திட்டங்கள், பிளேபுக்ஸ், உங்க தினசரி நிதி பழக்கங்களை சரி பண்ணி இன்னும் மேம்படுத்த உதவுற சில டெய்லி ஒர்க்கிங் ஷீட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு ஆர்வமா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி எங்களோட பிரத்யேக தி ஆர் சர்க்கிள் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கலாம். அங்க உங்களுக்காக இன்னும் நிறைய பயனுள்ள விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நாம அவசர கால நிதியோட முக்கியத்துவத்தையும் இளம் வயசுலயே முதலீடு பண்றதோட அவசியத்தையும், இது ரெண்டும் எப்படி உங்க நிதி பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு விரிவா பார்த்தோம். திரு ரகுநாதனோட கருத்துக்கள் ஒரு தெளிவான வழியை காட்டுது. இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. உங்க இப்போதைய நிதி நிலைமையை யோசிச்சு பாருங்க. உங்க நிதி பாதுகாப்பு கவசத்தை, அதாவது அந்த அவசர கால நிதியை உருவாக்க, இல்ல ஏற்கனவே இருந்தா அதை பலப்படுத்த, இல்ல உங்க நீண்டகால முதலீட்டு பயணத்தை ஆரம்பிக்க, இல்ல இன்னும் சிறப்பாக்க, இன்னைக்கே இப்பவே உங்களால எடுக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு முதல் படி அது என்னவா இருக்கும்? அது ஒரு 500 ரூபாய தனியா எடுத்து வைக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்க மாச பட்ஜெட்டை ஒரு தடவை பாக்குறதா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை பத்தி சும்மா நெட்ல தேடி பாக்குறதா கூட இருக்கலாம். அந்த முதல் படியை கண்டுபிடிங்க. அதை இன்னைக்கே செய்யுங்க. அந்த முதல் படி தான் உங்க நிதி எதிர்காலத்தை மாத்தக்கூடிய சக்தியோட இருக்கு. அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.